வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில டீ, காஃபி இல்லாம ஒரு நாள் கூட போகாது. சிலருக்கு உணவு இல்லைனாலும் பரவால்ல. அதாவது சாப்பாடு இல்லாம கூட நான் இருந்துருவேன். டீ, காஃபி இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு நெறைய பேர் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ நீங்க எப்படி? நீங்களும் டீ, காஃபி இல்லாம இருப்பீங்களா? இல்ல டீ, காஃபி இருந்தா தான் அடுத்த வேலையே செய்வீங்களா? ஸோ உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பகிருங்க. ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை டீ குடிப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. ஆனா உங்களுக்கு தெரியுமா, அதிகமா டீ காஃபி குடிப்பதால எலும்பு பலவீனமாகும், மூட்டு வலி ஏற்படும், கால்சியம் குறைபாடு வரும், வயதான தோற்றம் சீக்கிரமாவே வந்துடும். இது எல்லாமே வேகமாவே வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஆனால் கவலை வேண்டாம். இன்னைக்கு நம்ம சொல்ல போற ஒரு குடி தண்ணீர் தாங்க. அதுவும் டீ மாதிரி தான். இது உங்க உடல் முழுவதையும் மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. 80 வயதிலையும் 20 வயது சக்தியை தரக்கூடியது. நீங்க டீ காஃபிக்கு பதிலாக அதை நீங்க டீயாவோ காஃபியாவோ போட்டு நீங்கள் எடுத்து குடிச்சுக்கிறலாம். ஸோ இது நம்ம உடம்புக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது தான். நீங்க யாராவது நினைச்சிருக்கீங்களா, உங்களுடைய உடல் பலவீனமா ஆறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்க யாராவது நினைச்சிருக்கீங்களா? இதுக்கு காரணம் முக்கியமானது அப்படின்னா சரியான உணவு இல்லாமை தாங்க. நியூட்ரிஷன்ஸ் டெஃபிஷியன்சி, அதாவது ஊட்டச்சத்து குறைபாடுனால தான் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போறதுக்கு முக்கிய காரணமா இருக்கு. அடுத்து ஜங்க் ஃபுட். எல்லாருமே ஃபாஸ்டான உலகத்துல நம்ம இருக்கோம். அதனால எல்லாருமே ஜங்க் ஃபுட்டை அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து டீ காஃபி அதிகமாக குடிக்கிறது. டீ காஃபின்னா என்ன? டீ காஃபி என்ன பண்ணுதுன்னா, உங்களுடைய கால்சியம் அந்த அப்சர்வ் ஆகாமல் தடுக்கக்கூடிய செயலை டீயும் காஃபி பண்ணுது. எலும்புகள் ரொம்பவே மெலிதாயும் எலும்புகளை சேதப்படுத்துகிற வேலையை செய்யுது. மூட்டு சுழற்சியையும் குறைச்சிரும். இதனால தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்குமே என்ன வருது? மூட்டு வலி வருது, பேக் பெயின் வருது. உங்கள் உடல் முழுவதுமே வீக் ஆகிறதுக்கு ஒரு காரணம் அப்படின்னா டீ காஃபி தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு குடி தண்ணீரை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய பொருட்கள், இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள் என்னென்னா, நம்ம நிலக்கடலை தான் சேர்க்க போகிறோம். நிலக்கடலை, கம்பு, ஜவ்வரிசி, பொட்டுக்கடலை, கோதுமை, ஏலக்காய், சுக்கு, இது எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு ஆரோக்கியமான ஒரு குடி தண்ணீரை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ காலையில் எந்திரிச்சோன்னு எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? டீயோ காஃபியோ ரெடி பண்ணுவீங்க. இன்னுமே என்ன பண்ண போகிறீங்க? இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பாட்டிலில் அடைச்சி வச்சுட்டு அதில் இருந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனை எடுத்து நீங்கள் காஃபி, டீ மாதிரி போட்டு குடிக்க போகிறீங்க. இதனால் உங்கள் உடலுக்கு முழுவதுமே ஆரோக்கியம் கிடைக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நம்ம சொன்ன எல்லா பொருட்களுமே எடுத்துக்கிறேங்க. என்ன பொருள்னு சொன்னால், நிலக்கடலை சொன்னோமா, அது நிலக்கடலைன்னா என்ன? பீனட் இங்கிலீஷில். இன்னொன்று கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேர்க்கடலை தான் நிலக்கடலை, அதை எடுத்துக்கிறேங்க. அடுத்து கம்பு எடுத்துக்கிறேங்க, ஜவ்வரிசி, பொட்டுக்கடலை, கோதுமை, ஏலக்காய், சுக்கு. ஓகேவா? இந்த பொருள் எல்லாத்தையுமே நல்லா சுத்தம் செஞ்சுட்டு நல்லா அலசி வெயிலில் காய வச்சுக்கிறோங்க. இல்லை நல்லாவே எங்களுக்கு நல்லா சுத்தமாக இருக்குதுன்னா நீங்கள் அப்படியே கூட எடுத்துக்கலாம். எடுத்துட்டு சம அளவில் எடுத்துக்கிறோங்க. எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு சம அளவில் எடுத்துக்கிறோங்க. ஒரு கைப்பிடினா ஒரு கைப்பிடி எல்லாத்துலேயுமே எடுத்துக்கிறோங்க. எடுத்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறோங்க. அதாவது கருக விட்டுறாதீங்க, இளம் சூடில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறோங்க. வறுத்துட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா பொடியாக நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறணும். நல்லா அரைச்சி எடுத்துட்டு ஒரு கண்டெய்னர், அதாவது நல்லா காற்று போகாத அளவுக்கு நல்ல ஒரு டப்பா எடுத்து அதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பவுடரை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறோங்க. ஏன்னா காற்று உள்ளே போயிடுச்சுன்னா வேகமாகவே கெட்டு போயிடும், நம்ம பயன்படுத்த முடியாது. ஸோ நம்ம ரெடி பண்ணது அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்காவது ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிறோங்க. மாதம் ஒரு டைம் நீங்கள் ரெடி பண்ணால் போதும். அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறோங்க. ஸோ நம்ம அடைச்சி டப்பாவில் வச்சுட்டோம்ல. இன்னுமே நீங்கள் காலையில் என்ன பண்ணுங்க, நீங்கள் காஃபி போடுற மாதிரி ஒரு கிளாஸ் தண்ணியோ இல்லை 2 கிளாஸ் தண்ணி, எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அத்தனை அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு, ஒரு ஆளுக்கு அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் பொடி போட்டாவே போதும், நிறையா வந்துடும். ஸோ தண்ணியை ஊற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பொடி நம்ம அரைச்சி வச்சதுலேருந்து எடுத்து போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா வேகும். அதில் உள்ள பவுட்ரு எல்லாமே நல்லா வெந்து நல்லா கெட்டியாயிரும். உங்களுக்கு தண்ணியாக வேணால் நல்லா இன்னமும் தண்ணி ஊற்றிக்கிறங்க. இல்லை கெட்டியாக சாப்பிட பிடிக்குமா கெட்டியாக சாப்பிட்டுக்கிறங்க. ஸோ இதில் தேவையான அளவு நீங்கள் சிறிதளவு வெல்லமும் நீங்கள் இதில் சேர்த்துட்டு நீங்கள் சூடாக குடிக்கிறது
ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் டீ காஃபி குடிக்கிற ஃபீலிங் தான் இருக்கும். இது உங்கள் உடலுக்கு மிகவும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. இது குடிக்கிறதுனால உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தரலாம். எலும்புகளுக்கு நல்ல பலம் வந்து கிடைக்கும். எலும்புகள் வந்து நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும். ஏன்னா இதில் நம்ம கம்பு பயன்படுத்துகிறோம், கோதுமை பயன்படுத்துகிறோம். ஸோ கம்பு, கோதுமை 2லே கால்சியம் அதிக அளவில் இருக்குது. ஸோ உங்களுடைய எலும்புகளை வலுவாக்குறதுக்கு இந்த 2 பொருள் வந்து பயன்படுது. ஸோ டெய்லி நீங்கள் எடுப்பீங்கல்ல, அப்போ உங்களுடைய எலும்பு வந்து வலுவாக்கப்படும். அடுத்து மூட்டு வலி நீங்கும். மூட்டு வலி சரியாயிரும். சுக்கு அதில் இருக்குது, ஏலக்காய் இருக்குது. சுக்கு, ஏலக்காய் இது 2மே வந்து வலிகளை குறைக்கக்கூடிய மூலிகை மருந்து. இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கும் தன்மை கொண்டது. ஸோ மூட்டு வலி எல்லாமே சூப்பராக குறைஞ்சிரும். அடுத்து நிலக்கடலை நம்ம பயன்படுத்துகிறோம். உடலுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு சக்தி, எனர்ஜியை கொடுக்கக்கூடியது நிலக்கடலை. இதில் வந்து ரிச் ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்குது. ஸோ எல்லாருக்குமே தெரியும், ப்ரோட்டீன் பவுடர்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. நிறையா விளையாட்டு வீரர்கள், ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ப்ரோட்டீன் பவுட்ரு வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. அதுக்கு பதிலாக நம்ம நிலக்கடலையை டெய்லி எடுத்துக்கலாம். இது நிலக்கடலையும் நம்ம சேர்க்குறோம், இதில் பொட்டுக்கடலையும் சேர்க்குறோம். ஸோ நிலக்கடலை, பொட்டுக்கடலை 2மே வந்து ப்ரோட்டீன் ரிச் பவுடர் தான். ஸோ இது 2மே நம்ம அந்த காஃபியில் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் டெய்லி குடிக்கும் பொழுது உங்களுடைய மெமரிக்கும் ஒரு நல்ல மெமரி பவர் வந்து கிடைக்கும். உங்கள் உடலுக்கு, உங்களுடைய தசைகளுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு உடல் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த நாளுக்கான எனர்ஜி, சக்தி எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி எல்லா பவருமே, ஆண்களுக்கான ஆண்மை பவராக இருக்கட்டும், பெண்களுக்கான பெண்மை பவராக இருக்கட்டும், ஸோ எல்லா பவருமே கொடுக்கக்கூடியது இந்த நிலக்கடலையும் பொட்டுக்கடலையும். ஸோ அதனால தான் 80 வயதுலையும் 20 வயது போல் சக்தி கிடைக்கும் நம்ம சொல்கிறோம். ஸோ அதுக்கான காரணம் இதுதான். அடுத்து வந்து வயதான தோற்றத்தை வந்து குறைக்கிறதுக்கு இது வந்து பயன்படுது. இதில் சேர்த்துருக்க எல்லா பொருளுமே என்ன பண்ணுது, வயதான தோற்றத்தை வந்து குறைக்குதுங்க. நேச்சுரல் நியூட்ரிஷன்ஸ் இதில் நிறையா இருக்கிறனால உங்களுடைய ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கு இந்த எல்லா பொருட்களுமே பயன்படுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக எடுக்கும் பொழுது உங்கள் உடலில் மிகப்பெரிய மாற்றம் வந்து நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. அடுத்து வந்து ரத்த ஓட்டத்தை வந்து சீராக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. முழு உடலுமே வந்து புத்துணர்ச்சியாக இருக்கும். இனிமேல் உங்கள் உடலில் சோர்வு அப்படிங்கிற ஒரு இதே இருக்காது, சோம்பேறித்தனமே இருக்காது. ரொம்ப ஆக்டிவாக, எனர்ஜெட்டிக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு வந்து உங்கள் உடலில் வந்து என்ன இருக்கும், சக்தி கிடைச்சிருக்கும். உங்கள் உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்து கிடைக்கும். யாருக்கெல்லாம் இந்த ஒரு ஹெல்த் மிக்சர் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னா, 50 வயசுக்கு மேலே உள்ளவர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முழு உடலுமே வந்து ஆரோக்கியமாக்கப்படும். நீங்கள் டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் ரொம்பவே குறைஞ்சிரும். ஏன்னா எலும்புகளுடைய ஸ்ட்ரென்த் கிடைச்சிரும். ஏன்னா இப்போ இருக்கிற முட்டு வலி, கால் வலி, கை வலிங்கிறது காமனான பிரச்சனையாக போயிடுச்சு. அது முழங்கால் வலி, இடுப்பு வலி, இது எல்லாமே காமனான பிரச்சனையாக போயிடுச்சு. ஸோ இந்த பிரச்சனை நம்மளுக்கு உடலில் இல்லாமல் இருந்தாலே நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருப்போம். ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து மீள்றதுக்கு இந்த ஒரு ஹெல்த் மிக்சரை நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வாங்க. காலையில் குடிக்க எனக்கு நேரம் இல்லைங்க அப்படின்னா நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடியும் குடிக்கலாம். ஸோ நீங்கள் அப்படியும் குடிங்க. உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ குடிங்க. ஓகேங்களா? தொடர்ந்து நீங்கள் 30 நாள் குடிச்சிட்டு வாங்க. உங்கள் உடலில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் காண ஆரம்பிப்பீங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஹெல்த் மிக்சர் தான். இது வந்து சுகர் இருக்கிறவங்க எடுக்கலாமா, எடுக்கக்கூடாதா அப்படிலாம் நினைக்கிறீங்க. எல்லாருமே எடுக்கலாம். சுகர் இருக்கிறவங்க நீங்கள் சேர்க்கக்கூடிய அந்த இனிப்பை வந்து கம்மி பண்ணிக்கிறீங்க. இதை நீங்கள் வெல்லமோ இல்லை தேனோ இல்லை பனங்கற்கண்டோ வெள்ளைக்கட்டி என்ன சேர்க்குறீங்களோ அந்த அளவை நீங்கள் கம்மி பண்ணி நீங்கள் எடுக்கலாம். அடுத்து இதை சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். அளவோடு சாப்பிடுங்க, நிறையா சாப்பிட வேண்டாம். டெய்லி எடுக்க போகிறீங்க, டெய்லி சிறிதளவு, அளவு ரொம்ப கம்மியாகவே எடுத்துகிட்டு வாங்க. ஸோ நண்பர்களை, இந்த ஒரு குடிநீர், அதாவது இது ஒரு ஹெர்பல் டீன்னு சொல்லலாம். இது வீட்டிலே நீங்கள் செய்யலாம். ஆனால் இது உங்களுக்கு ஈஸியாக இருக்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து தேவையான ஆர்கானிக் கம்பு,
ப்ரீமியம் பீனட் இது ஹெல்த்தி மிக்சர் பவுடர். நிறைய பேருக்கு என்ன பண்ணால் அவங்களே அவங்க கைப்பட பொருட்களை வாங்கி அரைச்சி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். நம்ம கையால் எல்லாம் செஞ்சு சாப்பிட்றது தான் ரொம்ப ஆரோக்கியம். சிலருக்கு செய்கிறதுக்கு நேரம் இருக்காது. ஸோ ஹெல்த்தி மிக்சிங் பவுட்ரு வந்து நான் லிங்க்கு கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க வாங்கி பயனடைங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.